வணக்கம். இன்னைக்கு ஒரு குட்டி கதை சொல்ல வந்திருக்கிறேன். இந்த குட்டி கதையில வாத்தியார் அவங்க பசங்களுக்கு ஒரு கதை சொல்ல ஆரம்பிச்சாருங்களாம். பசங்க ஆர்வமா கேட்டாங்களாம். கதையில ஒரு தம்பதி இருந்தாங்களாம். அவங்க கப்பல்ல பிரயாணம் பண்ணிட்டு இருந்தாங்களாம். அது ஒரு சின்ன கப்பலுங்களாம். அப்போ இந்த புயல் காரணமா, அதே மாதிரி வானிலை ரொம்ப மோசமானதுனால கப்பல் கவிழ்ற நிலைமைக்கு வந்துருச்சுங்களாம். அப்போ ஒருத்தரால மட்டும் தான் அந்த கப்பல்ல இருந்து தப்பிக்க முடியுமா? ஏன்னா ஒரே ஒரு லைஃப் ஜாக்கெட் தான் இருந்துச்சுங்களாம். உடனே மனைவி கணவன் காதுல ஒரு விஷயத்த சொல்லிட்டு அந்த லைஃப் ஜாக்கெட் அவருக்கு போட்டு அவரை தப்பிக்க வச்சுட்டாங்களாம். கணவனும் நீந்தி போய் தன்னுடைய உயிரை காப்பாத்திக்கிட்டாங்களாம். இப்ப வாத்தியார் கதையை நிறுத்திட்டாருங்களாம். நிறுத்திட்டு என்ன மனைவி கணவன் கிட்ட சொன்னாங்கன்னு சொல்லுங்க அப்படின்னு பசங்க கிட்ட கேட்டாங்களாம். என்ன சார் சொல்லியிருக்க போறாங்க, என்னுடைய ஒரே குழந்தைய நீங்க தான் காப்பாத்தணும், நான் செத்துட்டாலும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரியா சொன்ன தம்பி அப்படின்னு வாத்தியார் சொன்னாருங்களாம். வாத்தியார் மறுபடியும் அந்த பையன் கிட்ட கேட்டாருங்களாம், எப்படி நீ சரியா சொன்ன? அந்த பையன் சொன்னானா, அதுக்கு எங்க அம்மா சாவ சமயத்துல எங்க அப்பா கிட்ட இததான் சொன்னாங்க அப்படின்னு சொன்னானா. சரி, இப்ப கதை தொடருது, நல்லா கவனிங்கன்ட்டு வாத்தியார் சொன்னாருங்களாம். இப்போ வாத்தியார் கதையை தொடர்ந்து சொல்ல ஆரம்பிச்சாருங்களாம். இந்த கணவன் உயிர் தப்பிச்சு போன விஷயம் ஊரெல்லாம் பரவுச்சுங்களாம். எல்லாரும் இவரை பத்தி தப்பா பேச ஆரம்பிச்சாங்களாம். இவருக்கு ஒரே பொண்ணுங்களாம். அந்த மகள் காதுல அடிக்கடி அது விழுந்துகிட்டே இருந்து அந்த பொண்ணுடைய மனசுல பதிஞ்சிருச்சான். அவர் என்னதான் பால் ஊட்டி, நெய் ஊட்டி, சோறு ஊட்டி வளர்த்தாலும் அந்த அப்பா மேல அந்த பொண்ணுக்கு இந்த விஷயத்தினால பாசம் போயிடுச்சு. அம்மா விட்டுட்டு நீ உயிர் தப்பிச்சு வந்துட்டியே, எவ்வளவு சுயநலம் அப்படின்ட்டு இந்த பொண்ணுக்கு ஒரு மனசுல ஒரு கஷ்டம் இருந்துகிட்டே இருந்துச்சான். ஒரு நாள் அவங்க அப்பா வயதான காரணத்தால இறந்துட்டாருங்களாம். அவர் இறந்து ஈமச்சடங்கெல்லாம் முடிச்ச உடனே அவருடைய அறைக்கு இந்த பொண்ணு போனாலாம். போன உடனே அவருடைய அறையில இருக்கிற பொருட்கள்லாம் சும்மா பார்த்துக்கிட்டே வந்தாலாம். அப்போ அப்பாவுடைய டிராவை திறந்தா அதுல ஒரு டைரி இருந்துச்சாம். அந்த டைரியில அப்பா ஒவ்வொரு நாளும் எழுதின விஷயங்களை படிக்க ஆரம்பிச்சாலாம். அதுல அவ படிச்சுக்கிட்டே இருக்கிற நேரத்துல முக்கியமான விஷயம் அந்த கப்பல்ல நடந்த சம்பவமா. அதை பத்தி அவங்க அப்பா ரொம்ப மனக்கவலையோட எழுதியிருந்தாருங்களா. என்னன்னா, என்னுடைய மனைவிக்கு ஒரு உயிர்கொல்லி நோய், சீக்கிரம் இறந்துருவான்னு தெரிஞ்சதுனாலதான் அவளை ஒரு பிரயாணத்துக்கு கூட்டிட்டு போய் சந்தோஷமாக்கலான்னு கூட்டிட்டு போனேன். போன இடத்துல கப்பல் கவிழ்ற நிலைமை வந்ததுனால என்னுடைய மனைவி என்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, நான் எப்படியும் சாவ போற ஒரு ஆள் தான், நீங்க உயிரோட இருந்தாவாது நம்மளுடைய ஒரே மகளை நல்லா வளர்க்கலாம், நீங்களும் என்னோட சேர்ந்து இறந்துட்டீங்கன்னா அந்த பொண்ணு அனாதை ஆயிடும் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு மனசே இல்லை என் மனைவி அந்த கப்பல்ல விட்டுட்டு வரத்துக்கு. ஏன்னா என்னுடைய உயிர் அவ. ஆனா என்னுடைய ஒரே மகளுக்காக என்னுடைய உயிரான மனைவிய அந்த கப்பல்லையே நான் விட்டுட்டு நானு கரையுக்கி ஒதுங்கினேன். எனக்கு எவ்வளவு வருஷம் கடந்தாலும் அந்த துயரம் என் மனசுல இருந்துகிட்டே இருக்கும், என் மனைவியை காப்பாற்ற முடியலன்ட்டு. ஆனா இவ்வளவுத்தையும் நான் தாங்கிட்டு என் வாழ்க்கையை நடத்துறேன்னா என்னுடைய ஒரே மகளுடைய வாழ்க்கைக்காக தான் அப்படின்னு எழுதி ஒரு முற்றுப்புள்ளி வச்சிருக்குங்களாம். இதை பார்த்த இந்த பொண்ணுக்கு கண்ணெல்லாம்